கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்னென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இந்தியன் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 17/4/2026 வெள்ளிக்கிழமை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ராத்திரி சரியாக 9 மணி. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாருடைய தெளிவான திட்டவட்டமான ஒரு வழிநடத்துதலின்படி நான் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதிக்கு கடந்து போனேன். காரணம் என்னவென்றால், நேற்றைய தினத்திலே எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது. சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து. சரிங்களா? லெட்டர் மட்டுமில்லை, ஒரு 4-5 பக்கம் பிடிஎஃப் அதுவும் அனுப்பியிருந்தாங்க. ஆகவே அது படித்து பார்த்தேன். எனக்கு அது புரியலை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னார், நான் போகிறேன். போயிட்டு அப்படி இது பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். நான் அதை படித்து பார்த்தேன், எனக்கு அது புரியலை, விளங்கலை. ஆகவே ஆவியானவர் என்னோடு பேசினார். நாளைக்கு ஆடிட்டரை போய் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி என்னோடு பேசுனதுனால இன்றைக்கி ஆடிட்டர் அவங்கள பார்க்கறதுக்கு போனேன். அதான் முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஆடிட்டர் ஆஃபீஸும் அரவிந்த் கண் மருத்துவமனையும் எதிரில். சரிங்களா? ஆகவே ஆடிட்டர் அதில் அந்த முக்கியமான நபர் 12:30 மணிக்கு மேலே தான் வருவாங்க. சரிங்களா? அதனால் அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு அப்படியே கண் ஆஸ்பத்திரியில் நம்ம கண் ஒரு செக் பண்ணிடுவோம், நார்மல் செக்கப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டேன். சரிங்களா? அதுக்குள்ள காரியத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இடையில கேப் கிடச்சிது. கூட்டம் ரொம்ப இருந்தது. அதனால் சொல்லிவிட்டு எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் ஆஃபீஸில் போய் பார்த்து அந்த இமெயிலை கொடுத்தேன். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு அவங்க கொஞ்சம் கொஸ்டின் அனுப்பியிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் அனுப்பணும், நம்ம பதில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு கொடுத்துருந்த அந்த 12A அது ப்ரியர் பெர்மிஷன், அதாவது 3 வருஷத்துக்கு டெம்பரரி தற்காலிகமான அனுமதி கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட், இஃபில்லிங்லாம் கரெக்டாக பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணி இஃபில்லிங்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் 3 வருஷம் முடியறதுக்குள்ளே திரும்ப அதை பெர்மனெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதுக்கு தான் போன தடவை அப்ளை பண்ணியிருந்தோம். அதை பெர்மனெண்ட் பண்ணதுக்காக இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் கண்ணுக்குள்ளே எதை பார்த்துட்டு வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே எல்லாம் பதிலாம் ரெடி பண்ணி வைக்கோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி கண்ணுக்குள்ளதையும் போய் பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் நீங்கள் போடணும். அதில் 2வது நான் போகும்போது சொன்னாங்க, ஏன்னா ஒரு 5 கிளாஸ் நீங்கள் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னாங்க. அது என்னன்னு அவங்கக்கிட்ட விவரமாக கேட்டுட்டு, அது எல்லாத்துக்குமே இது கட்டாயம், இது மஸ்ட்டு எல்லாத்துக்குமே. ஆகவே நீங்கள் அந்த 5 கிளாஸ் டீடை நீங்கள் பதிவு பண்ணணும், அமெண்ட்மெண்ட் போடணும் அப்படின்னாங்க. அதில் அதுக்குள்ளே விவரத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த அமெண்ட்மெண்ட்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லவே பண்ண வேண்டாம், இங்கே அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நோட்ரி பப்ளிக்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கினா போதும், அதெல்லாம் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் நீங்கள் அந்த அமெண்ட்மெண்ட்டில் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. சரிங்களா? நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நாங்கள் அதை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அங்கே அனுப்பிடுவோம். திங்கக்கிழமை அதை நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஓகே, அப்போ பண்ணிடுங்க அப்படின்ட்டு, உடனே பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுப்புனா தான் சட்டத்தை அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இதை புதுப்பிப்பதற்கு, ரினியூவல் பண்ணதுக்கு முடியாமல் யாருக்குமே முடியலை அப்படின்னாங்க. ஏன்னா முன்னால் வெப்சைட்லேயே அது இருக்கும், வெப்சைட்லேயே அந்த ஃபார்மை எடுத்து நம்ம இது பண்ணி ஃபில்லப் பண்ணி அப்படியே நம்ம அங்கே அவங்களுக்கு அனுப்பிடலாம். ஆனால் இப்போ அப்படி வெப்சைட்டில் பார்க்கவே முடியலை, ஓப்பனே பண்ண முடியலை, யாருக்குமே பண்ண முடியலை. ஆனால் உங்களுக்கு தான் இமெயிலில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னாங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே
ஆன்லைன் அப்படிங்கும்போது இமெயிலில் தான் எல்லாம் பண்ணிக்கிடணும். வெப்சைட்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃப்லைன்லேயோ அதில் எதுவும் பண்ண முடியாது. அதனால் எனக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கனால, பிறப்பு சான்றிதழ் முதற்கொண்டு எல்லாம் கரெக்டாக இருக்கனால எனக்கு டக்குன்னு ஆயிடுது. சரிங்களா? அதனால தான் எனக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்க, சரியான வழிகாட்டலை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு 2-3 செக்கப்லாம் பண்ணிவிட்டு திரும்ப வந்தேன். திரும்ப வந்து பார்த்துட்டு அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அதில் கையெழுத்து போட்டுட்டு இனி நாங்கள் வந்து அந்த நோட் ரிப்பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் அதை அங்கே அனுப்பி விட்ருவோம். உங்களுக்கு அந்த ஒரிஜினலை உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டேன். 4000 ரூபா சொன்னாங்க. சார் குறைங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அப்படின்னு. என் கையில் காசே இல்லை. நான் எவ்வளவு ஒரு 900 ரூபா கொண்டு போயிருந்தேன். சரிங்களா? கையில் 900 ரூபா இருந்தது. அதனால் ஒரு 700 ரூபாயை கையில் கொடுத்துட்டு, சார் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, நான் இதை வாங்க வரும்போது நான் உங்களுக்கு மீதியை கொடுக்குறேன், நீங்கள் இதை பண்ணி விட்ருங்க, நாங்கள் திங்கக்கிழமைக்குள்ளே அதை நாங்கள் இது பண்ணி விட்ருவோம் அப்படின்னாங்க. நீங்கள் இந்த இதை வாங்க வரும்போது மீதி காசு கொடுங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் குறைக்க முடிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்லணும் அப்படின்னாங்க. சரிங்களா? அதனால் சரி ஓகே, ஏன்னா இது முக்கியம் அப்படிங்கிறனால நான் அதை இது பண்ணிட்டேன். அப்புறம் என் கையில் ஒரு 200 ரூபா தான் இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு போய் அதெல்லாம் செக்கப்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, கண்ணு பிரச்சனை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கண் எரியுது அப்பப்போ. ஆகவே அதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஐ ட்ராப்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணேன். செக்கப்பில் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐ ட்ராப்ஸுக்கு வந்து 187 ரூபா அப்படின்னாங்க. அதெல்லாம் பில்லை வைக்கிட்டு நான் அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கிட்டு தான், இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கஞ்சி தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன், அது அப்படியே கெட்டு போச்சு. குழுன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு கெட்டு போச்சு. அன்பானவர்களே பாருங்கள், கஞ்சிலாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு, குழுன்னு ஆயிடுச்சு, ஸ்மெல் அடிச்சிட்டு அப்படியே பொங்கி புளிச்சு அப்படியே பொங்கி வந்துட்டு சாப்பிட முடியாது. லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். குழம்பு நிறையா இருக்குது. பருப்பு குழம்பு, பருப்பு முருங்கைக்காய் போட்டு வச்சுருந்தேன். குழம்பு வேஸ்ட்டு தான். இனிமேல் கடையில் போய் எதுவும் வாங்க முடியாது. ப்ரெட்டு வாங்கிட்டு தான் இந்த குழம்புல முக்கி சாப்பிடலாம். இனி அதுக்கும் வழி இல்லை. மணி 9க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் போக முடியாது. குழம்பும் வேஸ்ட்டு தான், இவ்வளோ கஞ்சியும் வேஸ்ட்டு தான். நிறையா இருக்குது அன்பானவர்களே. சரி, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு நியமித்தது தான். இன்றைக்கி பட்டினி தான், சந்தோஷமாக அதை ஏற்றுக்க வேண்டியதான். சரி, ஒரு டம்ளர் காப்பியை போட்டு குடிச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துட வேண்டியதான். ஆமேன். சாப்பிடவே இல்லை. நான் ஒரு வேலையில் இறங்கிட்டோம்னா சாப்பிட்றத எதிர்பார்க்க மாட்டேன். அங்கே ஒரு டீ குடித்தேன். சரி, ஏற்கனவே பல்லு சமைக்க முடியாது, அது வேறு பிரச்சனை. ஆகவே எதுவும் சாப்பிட முடியல. களக்காட்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அங்கே ஒரு தேர்தல் பிரச்சாரம் கூட்டம், பஸ் எல்லாம் கிழக்கே நிப்பாட்டிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கே பஸ்ஸு போகலை, சரியான கூட்டம். கிழக்க இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் அப்புறம் இடையில பசி தாங்க முடியல, ஒரு 4 வடை சாப்பிட்டேன். சின்ன வடை தான், 10 ரூபா. 5 ரூபா வடையே 10 ரூபா அப்படின்ட்டாங்க. வயிறு பசி தாங்க முடியல. நான் நல்ல வேளை 4 வடை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடித்தேன். அன்பானவர்களே, வந்து இந்த கஞ்சை பார்த்தா கஞ்சி குடிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சாப்பாடு அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இந்தியா மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு இந்த கிறிஸ்டியன் ரிலீஜியஸ்க்குள்ளே அந்த 12 பெர்மனெண்ட்டாக உள்ள அந்த 12 கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்க தான் வழிகாட்டலாம் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆகவே அவங்க கேட்குற மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் அங்கே கொடுத்துட்டேன் இன்றைக்கி. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது ஏன் அவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், அந்த திண்டுக்கல்லில் ஒரு ஆடிட்டர், ஒரு பாஸ்டர், அவர் தான் அவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார். கிறிஸ்டியன் ரிலீஜியஸுங்கிறத நார்மலாக உள்ள இதுக்குள்ளே இது பண்ணி பதிவு பண்ணிவிட்டார், டீடு தந்து விட்டார். நான் அதை படிக்காமல் இது பண்ணிவிட்டேன். அதனால அந்த பிரச்சனை. இப்போ நான் மறுபடியும் அதை கிறிஸ்டியன் அப்படிங்கிறக்குள்ள இதில் அது பண்ணி கொடுத்துட்டேன். அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, கிடைக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த எஸ்பிஐலேருந்து, டெல்லி எஸ்பிஐலேருந்து இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டு கிடைக்கும். ஏன்னா அது எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குதுல்ல, கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்படியும் ஜூன் ஜூலை மாதத்தில் அதெல்லாம் இதாயிரும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் 3000 ரூபா வேணும். கர்த்தர் சந்திப்பார் தேவையை. ஏன்னா அவருக்குள்ள ஊழியம், என்னுடையது கிடையாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா
நீங்கள் கொடுக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இதில் கொடுத்தா உங்களுக்கு பின்னால் இந்த ஸ்தாபனம் என்ன ஹெல்ப் முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த உலகளாவிய ஒரே இந்திய கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வழிகாட்டல் தருவோம், உதவி செய்வோம். ஆமாம் என்பதை நான் உங்களுக்கு உறுதிப்பட தெரிவிக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே கர்த்தர் நல்லவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை உண்மையிலும் உண்மை அன்பான தெய்வ பிள்ளைகளே. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி போன காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்தார், எதிர்பாராத காரியம். சரிங்களா? ஆகவே கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.